இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உபாகமம் 1:11 நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை நீங்க விசுவாசித்தால் உங்க நிலைமை மாறும், உங்க சூழ்நிலை மாறும். நீங்க இப்போ இருக்கிறது போல இனி நீங்க இருக்க மாட்டீங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு 70 பேராகத்தான் எகிப்து என்கிற நாட்டிற்கு போனாங்க. ஆனா இப்போ பாருங்க, வருடங்கள் கடந்து ஓடுகிறது. 6 லட்சம் காலாட்கள், புருஷர்கள் மட்டும், அப்பாவுடைய மனைவிகள், அவருடைய பிள்ளைகள், இவங்களெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தா சுமார் 30 லட்சம் பேர் இருக்கலாம் அப்படின்றாங்க. இப்போ இந்த ஜனங்களை கர்த்தர் 1000 பெருக பண்ணினார். இவங்க பெருகின சூழ்நிலையெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அதற்கு சான்ஸே இல்லை. இவங்க பெருகுகிறதற்கு வழியே இல்லை, வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட நிலை தான். இவர்கள் பெருகுகிறதை எகிப்தியர் விரும்பவில்லை. இவர்களுடைய பெருக்கத்தை தடை செய்ய வேண்டும் என்று அவர்கள் வஞ்சனையான சூழ்ச்சிகளை செய்தார்கள். சதி திட்டம் தீட்டினார்கள். ஆண் பிள்ளைகளை கொலை செய்தார்கள். நைல் நதியிலே தூக்கி எறிந்தார்கள். கடுமையாக உபத்திரவப்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு அவங்களை கஷ்டப்படுத்த முடியுமோ, வேதனைப்படுத்த முடியுமோ, அவர்களுக்கு இடையூறு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ண. ஆனால் பைபிள் சொல்லுது, இந்த இஸ்ரவேலர்கள் எவ்வளவு நெருக்கப்பட்டாங்களோ, எவ்வளவு ஒடுக்கப்பட்டாங்களோ, அவ்வளவோ அவர்கள் பெருகி கொண்டே இருந்தார். இப்போ மோசே பாருங்க, லட்சக்கணக்கா இருக்கிற இந்த இஸ்ரவேலர்களை பார்த்து சொல்றாரு, இப்போ நீங்க இருக்கிறத காட்டிலும் உங்களை ஆண்டவர் 1000 மடங்கு அவர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஏன்னா இது உங்க பிதாக்களுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். அதன்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப இந்த வார்த்தையை எனக்கு ஏன் பாஸ்டர் சொல்றீங்க நீங்க கேட்குறீங்களா? உங்க ஆரம்பம் ஒரு அற்பமா இருக்கும், உங்க துவக்கம் சாதாரணமா இருக்கும், ரொம்ப எளிமையானதா இருக்கும், பெரிய லெவல்ல சொல்றதுக்குன்னு ஒன்றும் இல்லை, அப்படி இருக்கலாம். நான் ஒரு தனி மனிதன், நான் ஒரு திருமணமாகாத ஒரு நபர், தாய் தகப்பன் இல்லாத ஒரு நபர், பெரிய குடும்ப பின்னணியம் இல்லாத ஒரு ஆள், அதிகமான கல்வி அறிவு எனக்கு கிடையாது, எனக்குன்னு சொல்றதுக்கு சொந்த பந்தங்கள்லாம் பெரிய அளவில் இல்லை, நான் ஒரு சாதாரணமான நபர் தான் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தா நிச்சயம் நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு நீங்கள் வருவீங்க. உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். சாதாரணமான மனிதர்களை, எளியவர்களை, சிறியவர்களை புழுதியிலிருந்து, குப்பையிலிருந்து கர்த்தர் எடுக்கிறார். அவங்களை ஆசீர்வதிக்கிறார். அவங்களை கர்த்தர் உயர்த்துகிறார். பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார். அதிபதிகளோடு அமர பண்ணுகிறார். ராஜாக்களுக்கு நிகராக அவங்களெல்லாம் கனத்திற்குரியவர்களாய் மாற்றுகிறார். இதுதான் பைபிள் சொல்ற ஒரு ஆசீர்வாதம். அப்போ உங்க நிலைமை மாறும், உங்க குடும்ப சூழ்நிலை மாறும். இன்னைக்கு உறவுகள் மத்தியில் நீங்க சாதாரணமான ஒரு குடும்பமா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா உங்களை 1000 மடங்கு கர்த்தர் பெருக பண்ணுவார். எல்லா நிலைகளிலும், எல்லா விதங்களிலும் நீங்க அவருக்கு சொந்தமான ஜனமா இருந்தப்போ, நீங்க அவருடைய வழியில நடக்கிற ஒரு குடும்பமா இருந்தப்போ, அவர் நியமித்த பாதையில அவரை பின்பற்றுவதற்கு நீங்க ஆயத்தமா இருந்த போதும் நிச்சயமா உங்களை இப்ப இருக்கிற சூழ்நிலையிலிருந்து மிகவும் அதிகமாய் நீ ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு உங்களை உயர்த்தும். அதனால இன்னைக்கு இருக்கிற நிலைமை கண்டிப்பா மாறும். இன்னைக்கு இருக்கிற உங்க குடும்ப சூழ்நிலையில பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவார். இன்னைக்கு நீங்க இருக்கிற அந்த ஸ்டாண்டர்ட், அந்த ஸ்டேட்டஸ், அது கண்டிப்பா உயர்ந்த நிலைக்கு வரும். உங்களை இப்போ இருக்கிறதுல இருந்து 1000 மடங்காக கர்த்தர் எல்லா நிலைகளிலும் ஆசீர்வதிப்பாராக. பரலோக தேவனே, நான் ஒரு சாதாரணமான நபர், நான் ஒரு அற்ப பிரயோஜனமான ஒரு நபர், நான் ஒரு எளிமையான நபர், என் குடும்பம் சிறியதுன்னு சொன்ன வேதத்தில் பார்க்கிற சில நபர்கள் எல்லாம் எவ்வளவாய் மேன்மைப்படுத்தப்பட்டார்கள், எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், எவ்வளவாய் உயர்த்தப்பட்டார்கள். அதை போல இன்றைக்கு அந்த நிலையில் இருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீரார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.